வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட். ரினியூவபிள் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்சியூமர் டியூரபிள்ஸ்னு பல செக்டார்ல இருந்து ஸ்டாக்ஸ் இருக்கு. முதல்ல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிற ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது கிரீன் எனர்ஜி செக்டாருக்கு வருவோம். இதுல நீங்க கேட்ட ஸ்டாக் என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஆமா, என்டிபிசி கிரீன். இதுல நான் முதல்ல பாக்குற ஒரு விஷயம், இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது நிறுவன உரிமையாளர்களோட பங்கு 89% இருக்கு. அதுவும் என்டிபிசின்ற ஒரு பெரிய அரசு நிறுவனம் கையில. இது ஒரு பெரிய சேஃப்டி ஃபீலிங் கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. அதுதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பலம். அது ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பின்னாடி கவர்மெண்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது. ஆனா இது கதையோட ஒரு பக்கம் மட்டும்தான். ஆமா, அடுத்த பக்கத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக். நான் இங்க பாக்குற நம்பர் கரெக்டா? இதோட PE ரேஷியோ 131. ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம 131 ரூபா கொடுக்க தயாரா இருக்கோம்னு அர்த்தமா? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இதை எப்படி பார்க்கலாம்? நீங்க ஒரு கம்பெனியோட இப்போதைய சம்பாதித்த வாங்கல, அதோட எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு ப்ராமிஸை வாங்குறீங்க. ஓஹோ! இந்தியாவோட பிரம்மாண்டமான ரினியூவபிள் எனர்ஜி இலக்குகளை இந்த கம்பெனி அடையும் போது இது ஒரு பெரிய சக்தியா மாறும்னு மார்க்கெட் நம்புது. இது இன்னும் முழுசா கட்டி முடிக்காத ஒரு ராக்கெட் பயணத்துக்கு ரொம்ப அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்குற மாதிரி. வாவ், நல்ல உதாரணம். அந்த பயணம் சக்சஸ் ஆனா லாபம் ரொம்ப அதிகம், ஆனா அந்த டிக்கெட்டோட விலை மிக மிக அதிகம். இந்த விலையில ஒரு ப்ராமிஸை வாங்க நீங்க தயாராங்கிறது தான் இங்க $1 மில்லியன் கேள்வி. ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, இதே செக்டார்ல அடுத்தது இனாக்ஸ் விண்ட். இது ஒரு விண்ட் டர்பைன் தயாரிப்பாளர். இங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 44% தான். ஆமா, கம்மிதான். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், DII ஹோல்டிங், அதாவது உள்நாட்டு நிதி நிறுவனங்களோட பங்கு அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு முக்கியமான சிக்னல். DII ஹோல்டிங் அதிகமாகும் போது நம்ம லோக்கல் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கம்பெனி மேல நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். விண்ட் செக்டாரே ஒரு கம்பேக் கொடுத்துட்டு வர நிலையில இனாக்ஸ் விண்ட் ப்ராஜெக்ட்ஸை நல்லா முடிப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஓகே, இதோட PE 44. ஆமா, இதுவும் அதிகம்தான். ஆனா என்டிபிசி கிரீனோட 131 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது இல்லையா? ஆமா, ஒப்பீட்டளவில் இது நியாயமா தெரியுது. அப்போ என்டிபிசி கிரீன்ல அரசாங்கத்தோட பாதுகாப்பை வாங்குறோம், இனாக்ஸ் விண்ட்ல நம்ம ஊர் எக்ஸ்பர்ட்ஸோட நம்பிக்கையை வாங்குறோம். இந்த செக்டார்ல கடைசியா SJVN. SJVN இதுவும் ஒரு PSU. முக்கியமா ஹைட்ரோ பவர்ல இருந்து இப்போ சோலார் பக்கம் வராங்க. இதோட PE ரேஷியோ 51. இது ரெண்டுக்கும் நடுல இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. SJVN ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிக்ஸ். அதோட பாரம்பரிய ஹைட்ரோ பிசினஸ் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அதே சமயம் சோலார் மாதிரி புது ஃபீல்டுல அது காட்டுற ஆர்வம் growthக்கான ஒரு கதவை திறக்குது. அந்த 51 PE இந்த பழைய ஸ்டெபிலிட்டிக்கும் புதிய growthக்குமான ஒரு கலவையோட விலையை காட்டுது. இது ஒரு பியோர் சோலார் கம்பெனியை விட ரிஸ்க் கம்மி, ஆனா அதே சமயம் growth வேகமும் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆஹா, இந்த கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிக விலை கொடுத்து எதிர்கால கதையை வாங்குற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப நாட்டோட தற்போதைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் துறைக்கு வருவோம். இந்த துறையில வேல்யூ இருக்கான்னு பாப்போம். நீங்க கேட்ட முதல் ஸ்டாக் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சுருக்கமா கான்கர். கான்கர் இது பத்தி சொல்லணும்னா இது பந்தயத்துல ஓடுற ஆமை. ஆமா, இதோட PE ரேஷியோ 29. ரொம்ப நியாயமா தெரியுது. இது கிட்டத்தட்ட 2% டிவிடெண்ட் கூட கொடுக்குது. ஆனா கடந்த சில வருஷமா இதோட சேல்ஸ் growth வெறும் 6% தான். அதாவது சேஃபானது, ஆனா கொஞ்சம் போர் அடிக்கலான்னு சொல்லலாமா? கச்சிதமா சொன்னீங்க. உங்க முதல் நோக்கம் உங்க கேபிட்டலை பாதுகாக்கிறதுனா கான்கர் ஒரு நல்ல சாய்ஸ். இது ஒரே ராத்திரியில சரிஞ்சிடாது. ஆனா இத அதானி போர்ட்ஸ் மாதிரி பிரைவேட் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட அந்த அசுர வளர்ச்சி வேகம் இதுல இல்ல. சரி, இது உங்க பணத்தை டபுள் ஆக்காது, ஆனா மெதுவா நிதானமா வளரும். இதே செக்டார்ல ஒரு பிரைவேட் கம்பெனி குஜராத் பீப்பவாவ் போர்ட், GPPL. இதோட PE இன்னும் கம்மி, 19 தான் இருக்கு. இதுல FII DII ஹோல்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கே. அப்புறம் ஏன் இது இன்னும் பாப்புலர் ஆகல? ஏன்னா இங்கேயும் growth வேகம் கம்மிதான். பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை ஒரு ஸ்டேபிளான நல்லா மேனேஜ் பண்ற ஒரு அசெட்டா பாக்குறாங்க. அதனாலதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களும் இதுல இருந்து பெரிய growth எதிர்பார்க்கல. அப்போ அந்த PE19 காட்டுறது என்னன்னா, மார்க்கெட் இந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு மாடரேட்டான சிங்கிள் டிஜிட் growth மட்டும் தான் எதிர்பார்க்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க அதிக ரிஸ்க் எடுத்து அதிக growth தேடுறீங்களா, இல்ல குறைந்த ரிஸ்க் எடுத்து மிதமான வருமானத்துல திருப்தி அடைவீங்களா? புரியுது. கிரீன் எனர்ஜில அதிக விலை கொடுத்து ஒரு ப்ராமிஸை வாங்குறோம். லாஜிஸ்டிக்ஸ்ல நியாயமான விலை கொடுத்து ஒரு மாடரேட் growth-ஐ வாங்குறோம். சரி, இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களை தயாரிக்கிற கன்சியூமர் டியூரபிள் செக்டாருக்கு வருவோம். இங்க கதை பிராண்ட்ஸை பத்தினது. முதல்ல ஹேவல்ஸ் இந்தியா. ஆமா, ஹேவல்ஸ்
எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப நம்பிக்கையான ஒரு பிராண்ட். ஆனா அந்த நம்பிக்கையோட விலை என்ன? இதோட PE ரேஷியோ 64. இது சில growth ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷனை விட அதிகம். வெறும் ஸ்விட்ச் ஃபேன் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு ஏன் இவ்ளோ பெரிய பிரீமியம்? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா நீங்க ஹேவல்ஸோட ஒரு ஸ்விட்ச் வாங்கும்போது நீங்க வெறும் பிளாஸ்டிக்கையும் மெட்டலையும் வாங்கல. பல வருஷமா அவங்க உருவாக்கின அந்த நம்பிக்கை தான் அவங்களோட உண்மையான சொத்து. காம்படிட்டர்ஸ் இதை விட சீப்பா கொடுக்கலாம், ஆனா ஹேவல்ஸ் சேஃப்டியையும் குவாலிட்டியையும் விக்குது. ஆக அந்த 64Pங்கிறது வெறும் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டுக்கான விலை இல்ல, அது அந்த நம்பிக்கைக்காக கொடுக்கப்படுற விலை. வாவ்! இது ஒரு ஸ்டாக் என்பதை விட ஒரு பிராண்ட் நேம் கொண்ட லாங் டேர்ம் சேவிங்ஸ் பாண்ட் மாதிரி. ஒரு பிராண்டோட மதிப்பை இவ்ளோ அழகா சொல்லிட்டீங்க. சரி, இந்த பெரிய பிராண்டுகளுக்கு பின்னாடி இருந்து உதிரி பாகங்களை தயாரிக்கிற கம்பெனிஸ் பத்தியும் நீங்க கேட்டிருந்தீங்க. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்புறம் ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஆமா, இவங்க தான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஹீரோஸ். PG எலக்ட்ரோபிளாஸ்ட் ஒரு EMS கம்பெனி, அதாவது பெரிய பிராண்டுகளுக்கு வாஷிங் மெஷின், ஏசின்னு தயாரிச்சு கொடுக்கறவங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தோட உண்மையான பெனிஃபிஷரிஸ் இவங்க தான். அதனால தான் இதோட PEயும் 62ல அதிகமா இருக்கு. அடுத்து ஆம்பர் என்டர்பிரைசஸ். அடேங்கப்பா, இதோட PE ரேஷியோ 103. இது பல டெக்னாலஜி ஸ்டாக்ஸை விட அதிகம். இது வெறும் ACR அதோட பாகங்கள் தானே தயாரிக்குது? ஆமா, ஆனா இது ஒரு முக்கியமான விஷயத்தை தயாரிக்குது. ஒவ்வொரு வருஷமும் வெயில் அதிகமாகிட்டே போற ஒரு நாட்டுல பணக்காரர்களாக மாறிட்டு வர்ற மக்களுக்கான ஒரு பொருளை தயாரிக்குது. சரிதானே? 20 வருஷம் முன்னாடி ஏசிங்கிறது ஒரு லக்ஸரி. இன்னைக்கு அது பல பேருக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாயிடுச்சு. இன்னும் 10 வருஷத்துல இந்தியாவோட ஒவ்வொரு மிடில் கிளாஸ் வீட்லயும் ஏசி இருக்குன்ற ஒரு பெரிய பெட்ல தான் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளவு பெரிய விலையை கொடுக்கறாங்க. இது இந்தியன் சம்மர் மேலயும் வளர்ந்து வர்ற மிடில் கிளாஸ் மேலயும் வைக்கப்படுற ஒரு பந்தியம். இந்த விலையில வாங்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஆனா இந்த ஆர்வத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நாட்டோட கிளைமேட் சேஞ்ச் கதை ஒரு ஸ்டாக்கோட PE 103க்கு கொண்டு போகும்னு நினைச்சு பார்க்கல. இது வரைக்கும் நாம கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்குறத பத்தி பேசணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டையும் ரியல் எஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட் வழியை பத்தியும் கேட்டிருந்தீங்க. அதுதான் REITs. அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ். இது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பு. யோசிச்சு பாருங்க, நம்மளால தனியா ஒரு பெரிய IT பார்க்கையோ இல்ல ஒரு ஷாப்பிங் மாலையோ வாங்க முடியாதுதான். ஆனா ஒரு REITயோட யூனிட்ஸ் வாங்குறது மூலமா அந்த பெரிய சொத்துல ஒரு சின்ன பகுதிக்கு நாம ஓனர் ஆகலாம். இது ஒரு ஸ்டாக் மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கவும் விற்கவும் முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் 2 விதமா தெரியுது. எம்பசி, புரூக்ஃபீல்ட் போன்ற REITஸோட டேட்டாவை பார்க்கும்போது போன வருஷம் யூனிட் விலை 17லிருந்து 28% வரைக்கும் ஏறி இருக்கு. இது கேபிட்டல் அப்ரிசியேஷன். கரெக்ட். அதே சமயம் இது வருஷத்துக்கு சுமார் 6லிருந்து 7% வரைக்கும், அதாவது ஈல்டு கொடுக்குது. இந்த ஈல்ட ஒரு மாச வாடகை வருமானம் மாதிரி எடுத்துக்கலாமா? அதுதான் மிகச்சரியான கம்பேரிசன். அந்த ரீட் அதோட பில்டிங்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணி அதுல பெரும்பகுதியை உங்களை மாதிரி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்குது. சோ உங்களுக்கு ரெண்ட் மாதிரி ஒரு ஸ்டேபிளான இன்கமும் கிடைக்குது. கூடவே அந்த சொத்தோட வேல்யூ ஏறுறப்போ கேபிட்டல் growthம் கிடைக்குது. சூப்பர். எல்லாத்தையும் விட பெஸ்ட் என்னன்னா, ஒரு வீட்டை விக்கிறதுக்கு மாசக்கணக்குல ஆகும். ஆனா உங்க ரேட் யூனிட்ஸை ஒரே நாள்ல வித்துடலாம். இது ரியல் எஸ்டேட்டோட வருமானத்தையும் ஸ்டாக்ஸோட லிக்விடிட்டியும் ஒன்னா தருது. ரொம்ப தெளிவா புரியுது. கடைசியா இன்னும் 2 ஸ்டாக்ஸ பத்தி ஷார்ட்டா பாத்துடலாம். பாலு ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் சக்தி ஃபைனான்ஸ். பாலு ஃபோர்ஜ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாருக்கு தேவையான ஹை பிரெசிஷன் ஃபார்ஜிங் பார்ட்ஸ் பண்றாங்க. இதோட PE ரேஷியோ ஒரு 30-35 ரேஞ்சில் இருக்கு. இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு ஃபேரான பிரைஸ் தான். டிஃபென்ஸ்ல மேக் இன் இந்தியா வளரும்போது இதுவும் பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. சக்தி ஃபைனான்ஸ் வெஹிக்கிள் லோன்ஸ்ல கவனம் செலுத்துற ஒரு சின்ன NBFC. இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனா அதோட growth நாம இது வரைக்கும் பேசின மத்த கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லிமிடெட். சரி, இன்னைக்கு நாம பேசினதை ஒரு கோர்வையா பார்க்கலாம். நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ் சில தெளிவான கேட்டகரிக்குள்ள வருது. கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் அதிக growth, பெரிய ப்ராமிஸ், ஆனா மிக அதிக விலையோட வருது. ஆமா, ஹேவல்ஸ் மாதிரி பிராண்டுகள் அதிக விலையில இருந்தாலும் அங்க நாம சேஃப்டிக்கும் நம்பிக்கைக்கும் விலை கொடுக்கறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் ஸ்டேபிளா இருக்கு, ஃபேர் பிரைஸ்ல இருக்கு, ஆனா உங்க பொறுமையை சோதிக்கலாம். ரீட்ஸ் இன்கம் ஆர் growth ரெண்டையும் கலந்த ஒரு கம்ப்ளீட்லி வித்தியாசமான பாதையை காட்டுது. மிகச்சரியா தொகுத்தீங்க. இதுல எந்த ஒரு ஸ்டாக்கும் பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. உங்க நோக்கம் என்னங்கறத பொறுத்து தான் சாய்ஸ் அமையும். நீங்க ஒரு ஸ்பிரிண்டரா இல்ல ஒரு மேரத்தான் ரன்னரா? நல்ல பாயிண்ட். நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். ஒரு ஸ்டாக்கோட விலையை மட்டும் பார்க்காதீங்க. நீங்க எந்த கதையை நம்பி பணம் போடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த கதைக்கு நீங்க கொடுக்கற விலை நியாயம்தானான்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. கமெண்ட்களில் சொல்லுங்கள், அடுத்ததாக நான் எந்த பங்கை ஆய்வு செய்ய வேண்டும். நாங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறோம். இந்த தலைப்பை பத்தின உங்க எண்ணங்களை எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நினைவில் கொள்ளுங்கள், இந்த கலந்துரையாடல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரோட கலந்து ஆலோசிக்குவோம். மீண்டும் சந்திப்போம்.